நீங்க இத்தனை பேர் வாங்க வீட்டுக்கு, நான் அரிசி தரேன், இல்ல நான் சாப்பாடு தரேன். உள்ளூர்ல, வில்லேஜ்ல, கிராமத்துல அந்த குடிசைக்கு போய் பார்த்துருக்கேங்களா? ம். நான் நெறைய பேட்டியெல்லாம் பார்த்தேன் டிவில. சூப்பர் ஸ்டார்ல இருந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே, பெரிய பெரிய நபர்கள். ம். எம்ஜிஆர் புகழ பேசுறதுல யாருமே கம்மி இல்ல. எல்லாருமே போட்டி தான். ம். அவர் புகழ பேசிட்டே இருக்காங்க. புகழ் ஓங்கட்டும். அது நல்ல விஷயம் தான். அதே டயத்துல அவர் ஒரு வார்த்தை, எம்ஜிஆர் ஆக முடியாது யாராலையும். அது உண்மை. யாராலையும் எம்ஜிஆர் ஆக முடியாது. கண்டிப்பா. அது நானும் நம்புறேன். எம்ஜிஆர் கொள்கையை பின்பற்ற முடியுமா? எல்லாரோட எம்ஜிஆர் பாதையை பின்பற்ற முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? அவர் ஏன் முடியாதுன்னு சொல்றேன்னா, எம்ஜிஆர் ஆக முடியாதுன்னு சொன்னா அங்கேயே முடிஞ்சிச்சு நம்ம மேட்ரு. ம். திருப்பி பேச்சுக்கு எதுவுமே பேச்சு இல்லையே, வார்த்தையே கட்டு. கண்டிப்பாங்க. ஆனா எம்ஜிஆர் ஆக முடியும். எம்ஜிஆர் மாதிரி ஆக முடியும். எம்ஜிஆர் ஆக முடியாது, எம்ஜிஆர் ஆக முடியும். எம்ஜிஆர் மாதிரி எப்படி ஆக முடியும்? நீ சம்பாதிச்ச காசு, உங்ககிட்ட பணம் இருக்கா, இல்ல காசு இருக்கா, உங்ககிட்ட ஏதாவது வசதி இருக்கா? ஒரு ஏழைக்கு உதவுங்க. அப்பதான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்ற மனிதன் ஒரு முதலமைச்சர் மட்டும் கிடையாது, ஒரு சினிமா நடிகர் மட்டும் கிடையாது. வாழ்ந்துட்டு இருக்கிற மனித கடவுள். கண்டிப்பா. ஏன் கடவுளான? ஏழைக்கு உதவுனால. யாராவது மனிதன் கடவுள் ஆக முடியும்? எத்தனையோ சாமி இருக்காங்க, எத்தனையோ நபர்கள் இருக்காங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. நல்லது பண்றவங்க இன்னும் இருக்காங்க. நம்ம ஊர்ல இல்ல, இந்த உலகத்திலே இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். அரசியல் பண்றவங்க, சீரியல், சினிமா எல்லாத்துலயும் இருக்க, துறையில இருக்க, எந்த துறையில இருக்கட்டும், என்னதான் இந்த காசு வச்சு பண்ண போறேன்? வரும்போது ஏதாவது இருந்தியா கையில? பிறக்கும் போது எதுவுமே இல்லை, இறக்கும் போது எதுவும் இல்லை. நாலு பேர் தான் தூக்கிட்டு போறேன். அப்புறம் எதுக்காக சேர்த்து வைக்கிறேன் இந்த கோடி கோடியா? சரி, சேர்த்து வைங்க. உங்க குடும்பத்தாருக்கு எவ்வளவு தேவையோ அது வைங்க. ஒரு வேளையாவது பசியா இருக்கிற ஒரு நபருக்கு நீ சாப்பாடு போட்டனா, நீ தூங்கும்போது எவ்வளவு நிம்மதி இருக்குன்னு தெரியுமா? அந்த நிம்மதி ரசிக்கிற. அது அது எனக்கு ஒரு ஹேபிட். ஆனா அது தலைவர் வழியில போறதுல, தலைவர் வேதம் போட்டு எத்தனையோ நபர்கள் மேடையில ஆட வர்றியா, இல்ல ப்ரோக்ராமுக்கு வரியா? நான் சொன்னேன், நான் ப்ரோக்ராமுக்கு கூத்தாட்டுக்களை வர ஆள் கிடையாது. நான் இந்த வேதம் போட்டது அவர் வழி, அவர் பாதையை பின்பற்றி ஏழைக்கு உதவும்.